வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆழ்ந்த தாளமுக்கம் அடுத்த 6 மணித்தியாலங்களில் புயலாக வலுவடையும். சீரற்ற காலநிலையால் 4 பேர் பலி, 9 பேர் மாயம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை. அமலுக்கு வந்த போர் நிறுத்தம், இஸ்ரேல் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த தாளமுக்கம் அடுத்த 6 மணித்தியாலங்களில் புயலாக வலுவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் நாட்டின் வடக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும், திருகோணமலை மற்றும் கேகாலை மாவட்டங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை பதுளை, கொழும்பு, கம்பகா, கண்டி, காலை, குருநாகல், மாத்தளை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் மண்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 66,947 குடும்பங்களை சேர்ந்த 23,743 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் உதய கேரத் இதனை தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக 9 பேர் காயமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக இதுவரை 4 பேர் உயிரிழந்தனர். 6 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் உதய கேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேவைப்படும் பட்சத்தில் கிழக்கு மாகாணத்தில் மேலும் பல நலம்புரி முகாம்களை அமைக்க தயாராகவிருப்பதாக மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையில் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கும் மீனவர்கள் தொடர்பில் தேடி அறிந்து அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதற்கு அவசியமான வசதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மேலும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்தார். அந்த வகையில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் தங்களது இருப்பிடங்களில் இருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் தங்களது இருப்பிடங்களுக்கு திரும்பி வருகின்றனர். அந்த நாட்டு நேரப்படி புதன்கிழமை அதிகாலை 4 மணி முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. எவ்வாறாயினும் தெற்கு லெபனானில் உள்ள தங்களது நிலைக்கு செல்ல வேண்டாம் இஸ்ரேல் இராணுவத்தினர் எச்சரித்துள்ளனர். தங்களினதும் தங்களது குடும்ப உறுப்பினர்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக அங்கு செல்ல வேண்டாம் என இஸ்ரேல் இராணுவம் எச்சரித்துள்ளது. இதேவேளை இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை வரவேற்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.